வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்விட்சிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விட்சிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்விட்சிங் இஸ் மெக்கானிசம் ஃபார் மூவிங் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் அண்ட் நெட்வொர்க் செக்மெண்ட். ஸோ நெட்வொர்க் ஏ இருக்குது, நெட்வொர்க் பி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நெட்வொர்க்குக்கும் இடையில் நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஃபர்மேஷன்ஸை மூவ் பண்ணுவோம், டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு நெட்வொர்க்குள்ளேயும் என்ன இருக்குன்னா நெட்வொர்க் செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்ஸ்லேயும் நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் மூவ் ஆகணும். ஸோ அதெல்லாம் மூவ் ஆகிறது தான் நம்ம ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். இப்போது இந்த நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணு. இப்போ நெட்வொர்க் பிலேருந்து நெட்வொர்க் சிக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும்னா அப்போது நம்ம இந்த ஸ்விட்சிங் மெத்தடை பயன்படுத்தணும். டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங். ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் packet switching. அதுக்குள்ள 2 டைப்ஸ் இருக்குது. டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங், virtual circuit packet switching. Next second type circuit switching. Third one message switching. So one by one டீட்டெயிலாக பார்க்கலாம். First one packet switching. Packet switching is a method used in computer networks to break data into smaller. இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை கட் பண்ணி ஸ்மால் பீசஸாக மாற்றிடணும். மேனேஜபிள் சங்க்ஸ் கால்டு பேக்கெட். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை சின்ன பீஸாக கட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் டேர்ம் பேக்கெட். ஃபார் டிரான்ஸ்மிஷன் அக்ராஸ் எ நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்கில் நம்ம அனுப்புகிற முழு டேட்டாவை பிரித்து அனுப்புகிறோம்ல, அதுதான் பேக்கெட்ஸ். ஓகேங்களா? சரி. டேட்டா இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் பேக்கெட். அப்போது ஒரு டேட்டா என்ன இருக்கும், அது குட்டி ஸ்மால் பேக்கெட்டாக டிவைட் பண்ணியாச்சு. சரி, அந்த பேக்கெட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா ஹெட்டர். அந்த ஹெட்டரில் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். அதாவது இந்த பேக்கெட் எந்த நெட்வொர்க்கில் போய் அடையணும், ஓகேங்களா, எந்த சிஸ்டம்கிட்ட போய் அடையணும்னு அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும் அந்த பேக்கெட்டில். ஸோ டேட்டா இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் பேக்கெட்ஸ். These packets travel independently across the network, possibly taking different route. இப்போது ஒரு டேட்டா நிறைய பேக்கெட்ஸாக பிரிஞ்சு போச்சு. ஒன்று எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஒரே நெட்வொர்க் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வேறு ரூட்டிங்கில் போகலாம். வேறு ரூட்டில் போய் லாஸ்ட்டாக ஒரே இடத்துல போய் ஒன்று சேர்ந்துடும். ஒன்ஸ் ஆல் பேக்கெட்ஸ் ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ எங்கே போய் சேரணுமோ வேறு ரூட்டில் போய் சேர்ந்துடும். they are reassembled into the original message. ஸோ மொத்தமாக ஒன்று சேர்ந்து நான் அனுப்பின டேட்டாவை அங்கே போய்டும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சென்டிங் an email. an email is broken into smaller packet. ஸோ நான் ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறேன். அந்த இமெயிலுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குட்டி பேக்கெட்ஸாக பிரிச்சாச்சு. ஈச் பேக்கெட் மே ட்ராவல் த்ரூ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் பாத். இப்போது நான் அனுப்புகிற டேட்டா பேக்கெட்ஸ் இங்கே நிறைய நெட்வொர்க் இருக்கும், ஏபிசிடின்னு. ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு நெட்வொர்க்கில் போகும். ஒன்ஸ் ஆல் பேக்கெட்ஸ் ரீச் த இமெயில் சர்வர். ஸோ அங்கே இமெயில் சர்வர்கிட்ட போன உடனே அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். தே ஆர் ரீஅசம்பிள் டு ரீக்ரியேட் த ஒரிஜினல் மெசேஜ். நான் என்ன மெசேஜ் இமெயில் பண்ணோம் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு அங்கே காட்டும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட், ஸோ இதுக்குள்ளவே 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது 1.1 டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ எல்லாம் சிமிலர், ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங் இஸ் இண்டிபெண்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஏன்னா ஈச் பேக்கெட் இஸ் ரவுட்டட் செப்பரேட்லி வித் நோ டிபெண்டன்சி ஆன் த அதர்ஸ். அப்போது நான் ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன், அந்த டேட்டாவை பிரித்து பேக்கெட்ஸாக மாற்றியாச்சு. அந்த ஒவ்வொரு பேக்கெட்டுமே இண்டிபெண்ட், யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ எந்த நெட்வொர்க்கில் வேணால் போகலாம். ஸோ ஒரு ஸ்டேஷன் 1 சோர்ஸ் கம்ப்யூட்டர், இதில் நான் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கெட் 1. ஸோ இந்த நோட்ஸ், இந்த நெட்வொர்க் நோடு, இந்த ரவுண்டாக இருக்கிற நெட்வொர்க் நோட்ஸ். ஸோ இந்த நோடு வழியாக அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. அதேமாதிரி இதே டேட்டா 2 பேக்கெட்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ பேக்கெட் 2 இப்படி போகுது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு டேட்டா அனுப்புகிறோம், அந்த டேட்டா 2ஆக பிரிஞ்சிருது, பேக்கெட் 1 பேக்கெட் 2 எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது தனியாக போகுது, இது தனியாக போகுது. ஆனால் லாஸ்ட்டில் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்துடும். ஓகேங்களா? இதுதான் டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ டேட்டா இஸ் டிவைடட் இன்டு பேக்கெட். அதுக்கு பேர் தான் டேட்டாகிராம். ஓகேங்களா? ஒரு டேட்டா பேக்கெட்டாக பிரியுது இல்லையா, அதுக்கு பேர் தான் டேட்டாகிராம்.
ஈச் டேட்டாகிராம் இஸ் சென்ட் இண்டிவிஜுவலி, ஒவ்வொன்றும் தனித்தனியாக போகும். அண்ட் மே டேக் டிஃப்ரெண்ட் ரூட். ஸோ இது நான் டயக்ராமில் காமிச்சேன் இல்லையா, இது ஒரு ரூட்டு, இந்த பேக்கெட் இந்த பக்கம் ஒரு ரூட். ஸோ டிஃப்ரெண்ட் ரூட் டு ரீச் த டெஸ்டினேஷன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெசேஜ் ஹலோ. இப்போ நான் ஹலோன்னு மெசேஜ் இருக்குது, அதான் டேட்டா. இதை வந்து பேக்கெட்டாக பிரிக்க போகிறோம். ஹெல், லோ, ஹோன்னு இந்த மாதிரி 3 பேக்கெட்டாக பிரித்தாச்சு. இது 3 என்ன பண்ணுன்னா வேறு ரூட்டில் போகும். ஒரே ரூட்டில் எதுவுமே போகாது. இது போகிற ரூட்டில் இது போகாது, இது போகிற ரூட்டில் இது போகாது. ஸோ அதுமாரி வேறு ரூட்டில் தான் போகும். த பேக்கெட்ஸ் ஆர் தென் ரீஅசம்பிள் அட் த டெஸ்டினேஷன். ஸோ எல்லாமே இந்த 3மே ஒரே இடத்துல லாஸ்ட்டில் சேர்ந்துடும். அப்போது ஒரிஜினல் மெசேஜை நம்மளுக்கு கிடைக்கும் அந்த சிஸ்டமில், ஹெலோன்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதிலே 1.2 வர்ச்சுவல் சர்க்கியூட் பேக்கெட் ஸ்விட்சிங். இது கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். சேம் கொஞ்சம் சிமிலர் தான், சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன் வர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங் a dedicated logical path, அதாவது virtual circuitனு சொல்லுவோம், is established between sender and receiver before the data transmission begin. டேட்டா வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நெட்வொர்க் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா முடிவு பண்ணிட்டோம் எந்த வர்ச்சுவல் பாத்தில் போகணும்னு. இப்போது ஸ்டேஷன் 1 இதில் இருக்கிற பேக்கெட் எல்லாம் இப்போது இங்கே ஒரு பாத் இருக்குது, இங்கே ஒரு பாத் இருக்குது, இங்கே ஒரு பாத் இருக்குது. ஸோ இந்தமாரி நம்ம நிறைய விதத்தில் போகலாம். ஆனால் நான் முதல்ல முடிவு பண்ணிடுறேன், நான் அனுப்புகிற டேட்டா இது வழியாக தான் போகணும், இந்த பாத் வழியாக தான் போகணும். அதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளாம் முடிவு தான் வர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங். நம்ம சொல்கிறதில்ல, அதுவே கம்ப்யூட்டரே முடிவு பண்ணிக்கும் எந்த பாத்தில் போகணும்னு. ஓகேங்க. ஆனால் ஒரே பாத்தில் தான் எல்லாமே போகும். A connection is set up before data transmission start. ஸோ டேட்டாவை உள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி அதுவே செட் பண்ணிக்க எந்த வழியில் போகணும்னு. டேட்டா இஸ் ஸ்ப்ளிட் இன் டு பேக்கெட். சேம் அதே மாதிரி தான், பட் ஆல் பேக்கெட்ஸ் ஃபாலோ த சேம் பாத். ஸோ ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டும் என்ன பண்ணும், ஒரு ரூட்டில் போகும். ஆனால் இது சேம் ஒரே ரூட்டில் தான் போகும். ஓகேங்களா. ஒன்ஸ் த கம்யூனிகேஷன் எண்ட் த கனெக்ஷன் இஸ் டர்ன்ட் ஆன். அப்புறமா கனெக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, பிரிஞ்சிடும். எக்ஸாம்பிள், ஃபோன் கால் பண்ணலாம். When making a call, a virtual circuit is established between the two phones. இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு, நான் ஃபோன் பண்ண உடனே என்ன ஆகணும், எனக்குன்னு ஒரு ரூட்டை தயார் பண்ணி வச்சிரும். அந்த ரூட்டில் தான் என்னோடய நான் பேசுகிறது டேட்டாஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஃபோன் கட் பண்ணோடனே அந்த கனெக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். அப்போது ஒரே பாத்தில் தானே போகுது டேட்டாஸு. ஆல் வாய்ஸ் டேட்டா பேக்கெட்ஸ் டேக் த சேம் ரூட், என்ஷூரிங் ஸ்மூத் கான்வர்சேஷன். அப்போ தான் ஸ்மூத் கான்வர்சேஷன் இருக்கும். மாறிக்கிட்டே இருந்தால் ஆகும், நம்மளுக்கு ஒழுங்காக டேட்டாஸ் சேராதாங்க போய். ஒன்ஸ் த கால் அண்ட் த சர்க்கியூட் இஸ் ரிலீஸ்ட். அப்புறமா அந்த லைனில் யாரும் வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சர்க்கியூட் ஸ்விட்சிங். Circuit switching in computer networks refers to establishing a dedicated communication path between two devices for the entire duration of the communication session. அதாவது ஒரு பெரிய கம்யூனிகேஷன் நடக்க போகுது. அப்போ அந்த பெரிய கம்யூனிகேஷனுக்கு என்டையர் டியூரேஷனுக்குமே ஒரு பர்ஃபெக்டான கம்யூனிகேஷன் வேணும்னா, எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கணும்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு டயக்ராம் பார்க்கலாம். இப்போது இங்கே டெலிஃபோன் இருக்குது, இது எல்லாமே நோட்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்விட்சிங் இருக்கிற நோட்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றுத்து கூட கனெக்ட் ஆகிருக்கு சென்டரில். ஓகேங்களா, இது ஒரு நெட்வொர்க்காக. ஸோ ஃபைனல் அங்கே ஒரு டெலிஃபோன் ரீச். ஸோ இங்கே நான் பேசுகிறேன், அங்கே கேட்குது. அதுக்கு நடுவில் ஸ்விட்சிங் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே ஒன்று பிரச்சனை ஆனாலும் இன்னொன்று பார்த்துக்கும், இங்கே ஒன்று பிரச்சனை ஆனாலும் இன்னொன்று பார்த்துக்கும். அதாவது இது இதில் வந்து நிறைய பார்த்துருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், இதில் பேசிகிட்டே இருக்க, இதில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு இந்த நெட்வொர்க்கில், அதாவது இந்த ஸ்விட்சிங் ஆஃபீஸில். இது என்ன பண்ணால் ஸ்விட்ச் பண்ணி இந்த இடத்துக்கு விட்டுரும், அதாவது மாற்றி விடும். ஓகேங்களா, சப்ஸ்டிடியூண்டாக இதை வச்சுக்கிறது. ஸோ இங்கேருந்து நான் பேசுகிற டேட்டா அப்படியே இங்கே போகுது. ஓகேங்களா, அப்படியே இங்கே போகுது, அப்படியே இங்கே வந்துடுது. இன்கேஸ் நடுவில் ஏதாவது பிரச்சனைனா இதை யூஸ் பண்ணிக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஸ்விட்சஸை யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஓகேங்களா. A circuit is established between sender and receiver before the data transmission start. இங்கேயும் முதல்ல முடிவு பண்ணிடுவோம் எந்த ஸ்விட்சிங் ஆஃபீஸ் வழியாக அந்த இன்ஃபர்மேஷன் போகணும்னு. The entire data flow uses the same pre-established path. முன்னாடியே முடிவு பண்ணி வச்ச பாத்தில் தான் இந்த டேட்டா எல்லாமே போகும். Once the communication end, the circuit is released and resources are freed. அப்புறமா க்ளோஸ் ஆகிடும், முடிஞ்சிடும்.
எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னல் டெலிஃபோன் நெட்வொர்க் அப்போல்லாம் அப்படி தான். when making a phone call a dedicated circuit is established between your phone and a recipient phone. ஓகேங்களா, நான் பேசுகிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் ஒரு தனியாக ஒரு சர்க்கியூட்டே ஒன்று உருவாகிடும். அது முடிக்கிற வரைக்கும் அதிலே தான் இருக்கும். ஏதாவது அதில் எதாவது பிரச்சனை வந்தால் கூட இன்னொரு சர்க்கியூட் ஸ்விட்சிங்கை யூஸ் பண்ணிக்கும். திஸ் path is reserved for entire duration of the call. நெக்ஸ்ட் மெசேஜ் ஸ்விட்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Message switching is a method where an entire message is sent from sender to intermediate code. இப்போ சென்டர் ஒருத்தர் இருக்கார், ரிசீவர் ஒருத்தர் இருக்கார், இடையில் ஒன்று இன்டர்மீடியட்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் அனுப்புகிற என்டையர் மெசேஜ் முதல்ல ரிசீவருக்கு போகாது, நடுவில் ஒருத்தருக்கு போகும், இன்டர்மீடியட். அவர்கிட்ட போய் மொத்தமாக போய் சேர்ந்ததுக்கப்புறமா அது ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்வர்ட் பண்ணும் அடுத்த நோடுக்கு அன்டில் ரீச் த டெஸ்டினேஷன். ஓகேங்களா. ஸோ இங்கே மெசேஜ் 1 இருக்குது, இங்கே மெசேஜ் 2 இருக்குது. ஸோ மெசேஜ் 1 ஸ்டோர் பண்ணுறோம், இங்கேயும் மெசேஜ் 2 ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது மெசேஜ் 1 ஸ்டோர் பண்ணி இங்கே போகுது, மெசேஜ் 2 இந்த பக்கம் போகுது, இது மெசேஜ் 2 இப்படி போகுது. புரியுதுங்களா. லாஸ்ட்டாக மெசேஜ் 1 இங்கே போய் சேர்ந்துடும், மெசேஜ் 2 இங்கே போய் சேர்ந்துடும். நடுவில் அந்த ட்ரான்சிஷன்ஸ் மாறிட்டுருக்கும் பாருங்கள். மெசேஜ் 1 இங்கே ஆரம்பித்து இங்கே போய் முடியுது பாருங்கள். ஸ்டோர் பண்ணுது, அதேமாதிரி இங்கேயும் ஸ்டோர் பண்ணுது, திரும்பவும் அங்கே அனுப்பிடுது. ஓகேங்களா. இப்போ மெசேஜ் 2 இங்கே ஸ்டோர் ஆகுது, இப்படியே போகுது, இப்படியே வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது, அப்புறமா இங்கே போகுது. ஸோ இடையில் இந்தமாதிரி மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ணுறதுனால நடுவில் யாரும் எந்த ஒரு எரரும் இல்லாமல் ஈஸியாக அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்துலாம் சேஃபாக. இதுதான் வந்து மெசேஜ் ஸ்விட்சிங். ஸோ இது சென்டரு, இது ரிசீவரு, இடையில் இவங்க இன்டர்மீடியட், இவங்க ஒவ்வொரு இடமா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. The sender transmit the entire message to the first node. ஸோ மொதல் நோடுக்கு முதல்ல போயிடும். அந்த நோடு என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணிக்கும் டெம்பரரியாக மெசேஜ். த நோட் ஸ்டோர் த மெசேஜ் டெம்பரரிலி அண்ட் செக் ஃபார் அவைலபிள் ரிசோர்ஸ் அண்ட் தென் ஃபார்வர்ட் இட் டு த நெக்ஸ்ட் நோட். அப்புறமா நெக்ஸ்ட் நோடுக்கு அனுப்பும். திஸ் ப்ராசஸ் கண்டினியூ அன்டில் த மெசேஜ் ரீச்சஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன். ஸோ கடைசியாக போகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், இமெயில். when you send an email it travels through different mail server. இப்போ நான் ஒரு மெயில் சென்ட் பண்ணுறேன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மெயில் சர்வர் இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இன்டர்மீடியட் நோடுன்னு சொல்லுவோம். அதில் போய் சேர்ந்துடும். அதில் போய் சேர்ந்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து நம்மளுக்கு ரிசீவர்கிட்ட கொடுக்கும். ஈச் சர்வர் ஸ்டோர் த மெசேஜ் டெம்பரரிலி பிஃபோர் ஃபார்வர்டிங் இட் டு த நெக்ஸ்ட் சர்வர் அன்டில் இட் ரீச் த ரெசிபியன்ட் இன்பாக்ஸ். ஸோ மொத்த டேட்டாவும் வந்ததுக்கப்புறமா ரிசீவருக்கு அனுப்பிச்சுட்ரும். ஓகேங்களா. இதுதான் வந்து மெசேஜ் ஸ்விட்சிங். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விட்சிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங் என்னென்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கெட் ஸ்விட்சிங். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங். டெஃபினிஷன் டயக்ராம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். virtual circuit packet switching. definition diagram. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். circuit switching. definition diagram explanation. ஒரு எக்ஸாம்பிள். message switching. definition diagram explanation எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.